வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ. ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், 2.1 ஆம்பிளிஃபையர், 200 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர். 200 வாட்ஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட். தென் சப் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டுக்கு 50 வாட்ஸ் ப்ளஸ் 50 வாட்ஸ், சப்புக்கு 100 வாட்ஸ், டோட்டலாக 200 வாட்ஸ். நல்ல பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர், நல்ல குவாலிட்டி. நாம் ஆக்சுவலாக ஒரு 2.1 வீட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அசம்பிள் பண்ணி நாங்களும் தரோம் கேட்குறவங்களுக்கு. வெளியிலையும் பார்க்குறோம், சர்வீஸ்க்கு வர்ற ப்ராடக்ட்டையும் பார்க்குறோம், மார்க்கெட்டில் பார்க்குறோம் இல்லைங்களா. ரேட் ரொம்ப அதிகம், ஹெவியாக இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டி அப்படிங்கும்போது இந்த கிளாஸ் டிக்கு கிட்ட எதுவுமே வர முடியாது. அந்த அளவுக்கு குவாலிட்டி, பக்கா குவாலிட்டி. முதல்ல ஹம் வராது, நாய்ஸ் வராது, டிஸ்டார்ஷன் இருக்காது, ஹீட் ஈஸி இருக்காது. இது இருந்தாவே குட் ஆம்பிளிஃபையர், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக ப்ளக் இன் ப்ளே, அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டில் போய் அவளை வாங்கும்போது இந்த 200 வாட்ஸ் ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கணுன்னா நீங்கள் ஏகப்பட்ட பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் வெறும் 1550 ரூபாயில் 1500 வச்சுக்கோங்களேன், 1500 ருபீஸில் ஒரு பவர்ஃபுல்லான ஆம்பிளிஃபையர். ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா போதும், ஸ்பீக்கரை ஆட் பண்ணால் போதும், எல்லா ஃபங்க்ஷனும் பக்காவாக பண்ணும். ஸோ ஒரு நம்ம வீட்டில் நம்ம ஹிட்டனாக வெளியே தெரிய வேண்டியதில்லை, ஆனால் நல்ல அவுட்புட் வரணும். ஒரு எல்இடி டிவி வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு சிஆர்டி டிவி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஏன் ஈவன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் இருக்குது. ஃபோனில் வரக்கூடிய ஸ்டீரியோ ஆடியோவை இந்த செட்டில் இன்புட்டாக கொடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோவை கேட்க முடியும். ஃப்ரீக்வன்சி லாஸ் அப்படிங்கிறதே வேறே வராது. ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட், 1500 ரூபா. ஓகே, அப்போ என்ன எக்ஸ்ட்ரா தேவை? ஒரு பவர் சப்ளை தேவை. என்ன மாதிரி பவர் சப்ளை தேவை பாருங்கள். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை தேவை, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை தேவை. 12 வோல்ட் 10 ஆம்பியர் போதும். இந்த போர்டுக்கு 24 வோல்ட் கொடுக்கலாம், ஆனால் என்ன பண்ணலாம், 12 வோல்ட் 10 ஆம்பியர் போடும். இந்த பவர் சப்ளையோட ப்ரைஸ் வந்து 650 ரூபா வரும். இந்த யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 1500 ரூபா வரும். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 5 கண்ட்ரோல் இருக்குது, 2 டபுள் ஐசி, ஒரு ஐசி ஸ்டீரியோ, ஒரு ஐசி மானோ. பாஸ் மட்டும் கூட்டலாம் குறைக்கலாம் இந்த ஒரு கண்ட்ரோல் மூலிமா. பாஸோட ஃப்ரீக்வன்சியை கூட்டலாம் குறைக்கலாம். தட் மீன்ஸ் சப்போட வால்யூம், சப்போட பேஸ் ஃப்ரீக்வன்சி கூட்டலாம் குறைக்கலாம். டோட்டலாக லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம். டோட்டலாக பக்காவாக ட்ரிபிள் அரெஸ்ட் ஆகும். பேஸ் மட்டும் வேணும் எனக்கு, நல்ல குவாலிட்டி. ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குது, எஃபெக்டிவாக வேணும். இல்லை நம்ம மூவிஸ் நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஓடிடி தளங்களில் பார்க்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது, நல்ல குவாலிட்டி ஆடியோ வரும். அந்த குவாலிட்டி ஆடியோ ஒரு ஸ்டீரியோ அவுட்புட் சாக்கெட் எடுத்துக்கலாம், இல்லை ஏவி அவுட் எடுத்தாலும் சரி. நம்ம சின்ன ஒரு ப்ளக், ஒரு கன்வர்ஷன் ப்ளக் ஒன்று போடணும், அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். 10 ஆம்பியர் 12 வோல்ட். இது வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். கூடவே ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு பாடிட்டு இருக்கிறப்ப பாஸ் பண்ண முடியும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் ப்ளே பண்ண முடியும். கொஞ்சம் ஒரு செகண்ட் ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூடூத் மோடா இல்லை ஆக்சிலரி இன்புட்டா அப்படிங்கிறத நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னலாக ஒரு இன்புட் கொடுத்து நாம் சூப்பராக பாட்டு கேட்க முடியும். இப்போ ஒரு யூனிட் பார்க்கலாம். இதுதான் அந்த யூனிட்டு, லைக் திஸ். இதான் இங்கே இருக்குது. என்னென்ன இருக்குது? இதான் பாஸ், வால்யூம், ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், தென் லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல். இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இதில் ஆக்சிலரி பிடி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செலக்ட் ஆடியோ இன்புட்டுக்கு 2 இன்புட் இருக்குது. ஒரு இன்புட் வந்து 3.5 mm ஜாக், நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஜாக் இருந்தால் போதும், நம்ம அவுட்புட் இன்புட் கொடுத்து நம்ம கேட்க முடியும். இந்த பின் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட ஒரு எஃப்எம் வேணும், எஃப்எம் நல்ல குவாலிட்டி எஃப்எம் வேணும். சில பேருக்கு எல்லாருமே எஃப்எம் கேட்பாங்க.
சில ஏரியாவில் சிக்னல் நல்ல ஸ்ட்ராங் சிக்னல் வரும். அந்த ஸ்ட்ராங் சிக்னலோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா அசத்தலான குவாலிட்டி. நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் பிளேயர் இன்னொரு பிளேயர் வாங்குறதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக சூரியன் எஃப்எம் ஸ்டீரியோஃபோனிக் சூப்பராக இருக்கும். அதேமாரி சன் மியூசிக் சில பாடல்கள் ஈவினிங் வரக்கூடிய சன் மியூசிக் டிவியில் வரக்கூடிய பாடல்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் சிம்பிளாகவே நம்ம ப்ளே பண்ண முடியும். ரைட் ஸ்பீக்கர், லெஃப்ட் ஸ்பீக்கர், சப்போட அவுட்புட். இதில் வந்து 4 ohms ஸ்பீக்கர் ஆட் பண்ணுங்கள். 8 ohmஸில் கொஞ்சம் வால்யூம் குறைவாக இருக்கும். சப்பு பொறுத்த வரைக்கும் 3 ohmஸ்லேருந்து 8 ohms வரைக்கும் கொடுக்கலாம். வைடு ரேஞ்ச் காம்பபிலிட்டி. மற்ற லீனியரில் அப்படி வராது, உங்களுக்கு ஐசியில் வராது, ஹீட் ஆகாது, நல்ல குவாலிட்டி ஆடியோ. டிசி இன்புட்டில் 2 இன்புட் இருக்குது. ஜஸ்ட்டு ஒயர் இன்புட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஒரு 5.5 mm ஜாக் மூலியமாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த யூனிட். இதுதான் அந்த யூனிட் இருக்குது. இந்த மாதிரி பேக்கிங் இருக்கும். இதில் என்னென்னா இந்த பேக்கிங்குள்ளேயே கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடுது. அதாவது இந்த 5 நாபு, ஒரு ஸ்டீரியோ கனெக்டரு, 5 வாசர், மெட்டாலிக் வாசர், 5 நட்டு எல்லாமே இருக்கும். அதனால் இந்த பேக்கிங் பிரித்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த போர்டுக்குள்ளேயே அந்த வாசரும் நட்டெல்லாம் இருக்கும். நீங்கள் மறக்காமல் அதை எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா பவர் ஆன் பண்ணும்போது ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மறந்துடாதீங்க. இது 1500 rupees வரும். நல்ல குவாலிட்டியான அவுட்புட். நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறோம், இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியஸ்ட் வே. ஒரு நியூ கமர்ஸ் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை. நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி, உலகத்திலுடைய எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். சாதாரணமாக வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே சர்வீஸ் இன்ஜினியராக கன்வெர்ட் ஆகிட்டு வராங்க டே பை டே. இந்த சேனலுடைய நோக்கமே அதுதான். எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய ஒரு அவேர்னஸ், பக்கா அவேர்னஸ். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பல காரணங்களால் படிக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பு. குறிப்பாக ஒரு ரூரல் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் போய் சேரணும், ஒரு பாமரனுக்கும் போய் சேரணும் இந்த நாலேஜ் எலக்ட்ரானிக்ஸ். அவங்களும் குவாலிஃபைடு சர்வீஸ் இன்ஜினியராக வரலாங்கிறது தான் ஆன்லைன் ட்ரைனிங்கினுடைய நோக்கமே. ஆன்லைன் ட்ரைனிங் படிக்கிறதுனால உங்களுக்கு மணி மிச்சமாகும், டைம் மிச்சமாகும், டே பை டே இம்ப்ரூவ் ஆக முடியும். சரி, இந்த யூனிட்டில் என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னலில் என்ன பண்ணலாம், அவுட்புட் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மாடுல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாடுல் இருக்குது. இது 062 550 வரும், 072 650 வரும், 092 இது சம்மந்தமாக எக்ஸ்க்ளூசிவ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ரெட்டு டிஸ்பிளே வரும், என்கோடர் இருக்கும், இதுலேயும் என்கோடர் இருக்கும். கரோக்கி மாடல் ஸ்பீக்கர் இருக்குது. இதில் 092 சூப்பர் லேட்டஸ்ட்டு எஃப்எம் கிளாரிட்டி, பக்கா கிளாரிட்டி. இது 2.1, பட் இருந்தாலும் நமக்கு 2 சேனல் இருந்தால் போதுமானது. இதில் 2 மைக் இருக்கும், கரோக்கி மைக் 2 மைக் இருக்கும். 2 மைக்கிலுமே நம்ம என்ன பேச முடியும், அப்போ ஒருத்தர் சொல்லித்தர முடியும். ஏதாவது ஒரு நாலேஜபிள் டீச்சிங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டு கற்றுக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் கேட்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த யூனிட்டு. இது 950 வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. சரி, இப்போ யூனிட் இருக்குது. இந்த யூனிட்டில் பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். எஃப்எம் கிளாரிட்டி எஃப்எம் பக்காவாக இருக்கும். நான் வால்யூம் குறைக்கிறேன். ஒயர் கனெக்ட் பண்ணலை, எண்டு ஃப்ரீயாக தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா சில பேருக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் Desire is brought to you by சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் தங்கமான தள்ளுபடி உங்களுக்காக. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1000 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சமையல் பிடிக்கும்னா கட்டாயம்
கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா காலத்தால். இப்போ பாருங்க மோடு மாறுது. இப்போ ப்ளூடூத் மோடு மொபைல் கனெக்ட் பண்ணுறேன். ஒன்லி பேஸ் மட்டும் வரும். இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுனா ட்ரிபிள் அதிகமாகும். ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது சப்போட வால்யூம், சப்போட ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். பின் ட்ராப் சைலண்ட். 200 வாட்ஸ் ஒரு ஆம்பிளிஃபையர். இதே லீனியர் ஐசியில் அசம்பிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, கிளாரிட்டி கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? சிம்பிளாக யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய நியூ கமர்ஸ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே இப்போ நிறைய கிளாஸ் டி போர்டில் தான் அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது. வேணும்னா நல்ல ஒரு காம்பேக்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்ரிலிக் சீட்டில் கட் பண்ணி நாம் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் நல்ல குவாலிட்டியாக. ஸோ இந்த போர்டு வாங்குறப்ப உங்களுக்கு வாசர், நட்டு ப்ளஸ் நாப் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் என்னென்ன இருக்குது நான் சொல்லியிருக்கேன். செலக்டிவிட்டி இருக்கும். நம்ம 2 மோடு மாற்றிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். 2 மோடுமே இருக்குது. ஓகேப்பா. ஸோ நல்ல குவாலிட்டி அவுட்புட், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த எஸ்எம்எஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். 12 வோல்ட்டு 10 ஆம்பியர், உங்களுக்கு 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் எல்லா மாடலுமே எங்கிட்ட இருக்குது. இது 5 ஆம்பியர்லேயே ஒர்க் பண்ணோம். பட் ஆம்பியர் அதிகமாக இருந்தால் தான், இதுக்கு கொடுக்கக்கூடிய வோல்ட்டும் கரெக்டாக இருந்தால் தான் நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ள நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். யார் வேணால் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த யூனிட்டு கூடவே ஒரு மாடுல். இந்த மாடுல் மூலிமா என்ன பண்ணலாம், இதிலும் ப்ளூடூத் தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த போர்ட்லேயும் ப்ளூடூத் செலக்ட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி பேர் நம்பர் மாறும், வேர்டு மாறும், கோடு மாறும். இதில் எஃப்எம் நல்ல குவாலிட்டி எஃப்எம் இருக்கும்போது எஃப்எம் நான் தொடர்ந்து கேட்க முடியும். நல்லபடியாக 2.1 கேட்க முடியும். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.